வணக்கம். கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு தமிழில் அரசிதழ் பதிவு பெற்ற அரசாங்க அலுவலர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அரசாங்க பதிவு பெற்ற அலுவலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கெசட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது, இந்த சொல்லானது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் தான், சரிங்களா? இந்த கெசட்டட் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கெசட்டட் அப்படிங்கிற சொல், இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இத்தாலி அப்படிங்கிற ஒரு நாடு நமக்கு தெரியும். இத்தாலியில் முத தாள்கள், அதாவது பேப்பர்ஸ் வந்து அறிமுகமாகும்போது அதில் வந்து செய்திகளை வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ நியூஸ் பேப்பர் வருது இல்லைங்களா, அந்த நியூஸ் பேப்பர் வந்து அந்த காலத்தில் இத்தாலியில் வந்து உள்ள ஒரு தாள்களாக முதல்ல பேப்பர் அறிமுகமாகும்போது இத்தாலிக்குள்ள அவங்க வந்து அந்த அவங்களுடைய நாட்டினுடைய செய்திகள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த தாள்களில் எழுதி வீதிகளில் முக்கியமான தெருக்கள் வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த செய்திகளை வந்து படிப்பதற்கு ஒரு சிறு நாணயம் தரும் அந்த காலத்தில் இத்தாலியில். அந்த நாணயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெசட்டா அப்படின்னு சொல்கிறோம். கெசட்டா கெசட்டா அப்படிங்கிற நாணயத்தை கொடுத்து தான் அதை படிக்கணும், பொதுமக்கள் படிக்கணும். அந்த கெசட்டா அப்படிங்கிற சொல் நாளடைவில் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கிங் கெசட், பெங்கால் கெசட் அப்படின்னு கெசட்டுன்னு சொல்லி தான் ஒரு நியூஸ் பேப்பருக்கும் பின்னாடி வந்து பேர் இருக்கும். முத இந்தியாவில் வந்து வங்காளத்தில் தான், வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து நியூஸ் பேப்பர் உருவானது, ஆரம்பமானது. அந்த நியூஸ் பேப்பர் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கெசட் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் பேர். அப்போ கெசட்னு தான் வந்துட்டு இருக்கும். இந்த கெசட் அப்படிங்கிற அந்த இதழ் நாளடைவில் ஒரு அரசாங்க அதிகாரி அவருடைய ஒரு நியமனம், அவருடைய இடமாற்றம், அவருடைய பதவி உயர்வு, இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இதழ்களில் வெளியிட ஆரம்பித்தாங்க. இப்போ கெசட்டாங்கிற நாணயத்துக்கு பேர் என்னாச்சுன்னா, இதழ்களுக்கு வந்து அந்த இதழில் அரசாங்க அதிகாரியினுடைய இந்த மாதிரியான பதவி உயர்வுகள், இடமாற்றங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்போருந்து தான் அரசு அலுவலர்களுடைய குறிப்புகள் எல்லாம் அதில் வர ஆரம்பித்ததுனால அந்த கெசட் என்பது அரசு அதிகாரியுடைய செயல்பாட்டை குறிப்பதனால இது கெசட்டட் அப்படின்னு ஆகி கெசட்டட் ஆஃபீஸர் என்று அது உள்ளே வருகிறது. கெசட்டட் ஆஃபீஸர் என்பது அறிமுகமாவது. இப்போ நாவல் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னா, இத்தாலி சொல் தான் அது. நாவலஸ் அப்படிங்கிற இத்தாலி சொல்லிலிருந்து தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா, நாவலஸ் அப்படிங்கிற சொல் வந்து நாவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் மாறி தமிழில் வந்து அது புதினம் என்று வழங்கப்படுகிறது. தமிழ்லேயே வந்து நம்ம வந்து நாவல்னு தான் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இத்தாலியிலிருந்து வந்த ஒரு சொல் தான் இந்த கெசட்டா அப்படிங்கிற சொல். இது பதிவு பெற்ற அரசு அலுவலரை குறிப்பதாக இன்று மாறி இருக்கிறது. பொதுவெளியிலும் எல்லா மக்களுக்கும், பொதுமக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு சொல்லாக இன்று புழக்கத்தில் இருக்கிறது இந்த கெசட்டட் ஆஃபீஸர். ஓகே, நன்றி.